நீங்கள் சொன்னீங்க திருமதி சசிகலாவும் பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்துருவாங்க. இல்லை, பாஜகவை ஆதரிக்கிறாங்களா இல்லையே, எதிர்க்கல. இப்போ அதுதான் நெருக்கடியே. அப்போ இவங்க எல்லாருமே அதிமுகவின் தலைமையை பாஜக டெல்லி, நாக்பூர் அப்படி பார்க்குறாங்க. அப்போ இங்கே அதிமுகவில் நான் சொல்கிற இந்த 5 முனைகளும் சிதறி கிடக்கிற அனைவருமே பாஜகவின் கருணைக்காக காத்திருக்கிறது என்பதே ஒரு திராவிட பேரியக்கத்தினுடைய தந்தை பெரியார் வழியில் பேரறிஞர் அண்ணாவின் பெயரை தாங்கி இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணா திராவிடம் என்கிறதா அந்த மாபெரும் ஆயுதம் அதிமுகவு. திராவிடம் குறித்தும் அண்ணா குறித்துமான எந்த புரிதலும் இல்லாமல் 2 கோடி தொண்டர்களும் 2 கோடி தொண்டர்களுக்கு தலைமையேற்றிருக்கிற இந்த ஆளுமைகளும் அண்ணாவின் பெயரை பயன்படுத்துவதற்கும் திராவிடம் என்கின்ற பெயரையே பயன்படுத்துகிறதுக்கு அஞ்சுகிற பாஜகவை பார்த்து பயப்படுகிற ஒரு நிலையில் தமிழ்நாட்டில் எப்படி 8 கோடி மக்கள் இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு கால இந்த திராவிட சுயமரியாதை இயக்கம், ஒரு சமூக சமத்துவத்திற்கான இந்த இயக்கம் இங்கே வலிமை வர முடியாமல் தடுமாறுறதை பார்க்குறோம். அப்போ இப்போ இருக்கிற அதிமுக இந்து பரிவார அமைப்புகளைப் போல, ஒரு விசுவந்து பரிசத்தை போல, ஒரு பஜ்ரங் தளத்தை போல, ஒரு இந்து மக்கள் கட்சியை போல எடப்பாடியும் அல்லது மற்ற ஆளுமைகள் இருக்கிறதுனால இவர்கள் அனைவருமே அமித்ஷா வாழ்க்கை மோடி வாழ்க்கைன்னு சொல்கிறதுனால நீங்கள் இப்போ ஒரு அதிமுகங்கிற ஒரு கட்சியாக, ஒரு திராவிட கட்சியாக இங்கே செயல்பட வேண்டிய தேவையே இல்லாமல் போச்சு.